வணக்கம். அரச மற்றும் அரச சார்பு துறை சேவையில் ஈடுபட்டுள்ளோர் தொடர்பான தொகை மதிப்பு 2016. இந்த தொகை மதிப்பின் போது அரச மற்றும் அரசு சார்பு துறையில் சேவையில் ஈடுபட்டுள்ளோர் அனைவரும் ஒரு வினாக்கொத்து வீதம் பூரணப்படுத்த வேண்டும். இந்த வினாக்கொத்தானது 4 பக்கங்களை கொண்டமைந்திருப்பதுடன் 12 பிரதான தலைப்புகளின் கீழ் 42 உபவினாக்களை உள்ளடக்கியுள்ளது. அடுத்ததாக நாங்கள் இந்த வினாக்கொத்தில் உள்ள ஒவ்வொரு வினாவுக்கும் எவ்வாறு விடையளிப்பது என்பது தொடர்பில் எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம். வினா இலக்கம் 1. தற்போதைய சேவை நிலையம் மற்றும் உங்களினுடைய பதவி தொடர்பான விவரங்கள். இந்த பிரதான வினாவானது 7 உப வினாக்களை உள்ளடக்கியுள்ளது. முதலாவதாக வினா இலக்கம் 1.1 தற்போதைய சேவை நிலையத்தின் பெயர். இங்கு நீங்கள் தற்போது சேவையாற்றும் நிலையத்தினுடைய பெயரை குறிப்பிட வேண்டும். பெயரை குறிப்பிடுகின்ற போது விரிவாக சேவை நிலையத்தின் பெயரை எழுதுதல் வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சேவை நிலையங்களில் சேவையாற்றுவீர்களாயின் தொகை மதிப்பு தினத்தின் போது நீங்கள் சேவையாற்றுகின்ற சேவை நிலையத்தின் பெயரை குறிப்பிடல் வேண்டும். உதாரணங்கள் சிலவற்றை நாங்கள் இப்போது பார்ப்போம். வினா இலக்கம் 1. தற்போதைய சேவை நிலையம் மற்றும் உங்களின் பதவி தொடர்பான விவரங்கள். இந்த வினா 7 உபவினாக்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு வினாவுக்கும் விடையளிக்கும் முறை தொடர்பில் நாங்கள் தற்போது கவனம் செலுத்துவோம். இந்த வினாவிற்கு விடையளிக்கின்ற போது முதலாவதாக 1.1 தற்போதைய சேவை நிலையத்தின் பெயர். நீங்கள் சேவையாற்றும் சேவை நிலையத்தின் பெயரை இங்கு தெளிவாக குறிப்பிடல் வேண்டும். சுருக்க பெயர்களை எழுதக்கூடாது. இதற்காக நாங்கள் சில உதாரணங்களை பார்ப்போம். மாவட்ட செயலகம். மாவட்ட செயலகம் என்று சேவையாற்றுகின்ற சேவை நிலையத்தின் பெயரை குறிப்பிட்டால் இலங்கையில் 25 மாவட்ட செயலகங்கள் இருக்கின்றன. எனவே நாங்கள் இவ்வாறு இந்த வினாவுக்கு விடையளிக்காமல் விரிவான பெயரை எழுதுதல் வேண்டும். மாவட்ட தொழிலாளர் காரியாலயம் களுத்துறை என்பது நீங்கள் சேவையாற்றும் சேவை நிலையத்தின் பெயராக இருக்கின்றது. அதே போன்று இன்னும் சில உதாரணங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் PNK வண்டாரவளை என்று சேவை நிலையத்தின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. PNK என்கின்ற சுருக்க பெயரினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் சரியாக அடையாளம் காண முடியாது. எனவே இவ்வாறு விடையளிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதற்குரிய விரிவான விடை பிரதேச நில அளவை காரியாலயம் பண்டாரவளை என்பதாகும். அடுத்ததாக நீங்கள் சேவையாற்றுகின்ற சேவை நிலையத்தை அடையாளம் காண்பதற்கு குறியீட்டு இலக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த குறியீட்டு இலக்கங்கள் 7 இலக்கங்களை கொண்டமைந்துள்ளது. இந்த குறியீட்டு இலக்கத்தை தரப்பட்டுள்ள கூடுகளில் மிக தெளிவாக எழுதுதல் வேண்டும். இதில் முதல் 2 இலக்கங்களும் உங்களினுடைய அமைச்சை அடையாளம் காண்பதற்காகவும் அடுத்த 2 இலக்கங்களும் உங்களுடைய திணைக்களத்தை அடையாளம் காண்பதற்காகவும் வழங்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக 42 என்பது நீங்கள் காணி அமைச்சுக்கு உரிய திணைக்களம் என்பதும் 42.02 என்பது நீங்கள் நில அளவை திணைக்களத்துக்குட்பட்ட சேவை நிலையம் என்பதையும் நாங்கள் இதன் மூலம் அடையாளம் காணலாம். அடுத்ததாக நாங்கள் வினா இலக்கம் 1.2 பார்ப்போமாக இருந்தால் சேவை நிலையத்தின் முகவரி. நாங்கள் மேலே சேவையாற்றுகின்ற அந்த சேவை நிலையத்தின் முகவரியை இங்கு தெளிவாக குறிப்பிடல் வேண்டும். உதாரணமாக பிரதேச நில அளவை காரியாலயம் பண்டாரவளை என்கின்ற சேவை நிலையம் இலக்கம் 1 ஸ்பிரிங் வத்தை
கபில்லவெல வடக்கு பண்டாரவளை என்ற முகவரியில் அமைந்திருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த முகவரியை அவ்வாறு எழுதுதல் வேண்டும். வினா இலக்கம் 1-3. சேவை நிலையம் அமைந்துள்ள நிர்வாக மாவட்டம். நீங்கள் சேவை ஆற்றுகின்ற சேவை நிலையம் அமைந்துள்ள நிர்வாக மாவட்டத்தை இங்கு குறிப்பிட வேண்டும். உதாரணமாக மேலே நாங்கள் 1.1 குறிப்பிட்ட பிரதேச நில அளவை காரியாலயம் பண்டாரவளை அமைந்திருப்பது பதுளை மாவட்டத்தில் ஆகும். எனவே இதற்குரிய விடை பதுளை என்பதாகும். மாவட்டத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு அடுத்ததாக நீங்கள் மாவட்டத்துக்குரிய குறியீட்டு இலக்கத்தை எதிரே தரப்பட்டுள்ள கூடுகளில் குறிப்பிடல் வேண்டும். இந்த மாவட்டத்திற்கான குறியீட்டு இலக்கங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற குறியீட்டு பட்டியலில் தரப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்து மாவட்டத்திற்கான குறியீட்டு இலக்கங்களை தெரிவு செய்து இங்கு நீங்கள் பதிவு செய்தல் வேண்டும். பதுளை மாவட்டம் என்பதற்கான குறியீட்டு இலக்கம் 81. அடுத்ததாக வினா இலக்கம் 1-4. இந்த சேவை நிலையம் அமைந்துள்ள பிரதேச செயலாளர் பிரிவு. ஏற்கனவே நாங்கள் பார்த்த இந்த உதாரணத்துக்கு அமைய பிரதேச நில அளவை காரியாலயம் பண்டாரவளை அமைந்துள்ளது பதுளை மாவட்டத்தின் பண்டாரவளை பிரதேச செயலாளர் பிரிவில் ஆகும். எனவே இதற்கு நாங்கள் பண்டாரவளை என்று விடையளித்து அதற்குரிய குறியீட்டு இலக்கத்தை குறியீட்டு பட்டியலிலிருந்து தெரிவு செய்து இங்கு எழுதுதல் வேண்டும். பண்டாரவளை என்பதற்கான குறியீட்டு இலக்கம் 33. கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் சமுர்த்தி உத்தியோகத்தர்கள், கிராம மட்டத்தில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தங்களுக்கென்று அமைக்கப்பட்டுள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவு மட்டத்திலான சேவை நிலையங்களின் பெயர்களை இங்கு குறிப்பிடக்கூடாது. உதாரணமாக மீரிகம பிரதேச செயலாளர் பிரிவில் தெல்வல தெற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் கடமையாற்றுகின்ற கிராம உத்தியோகத்தர் ஒருவர் கிராம உத்தியோகத்தர் அலுவலகம் தெல்வல என்று இங்கு குறிப்பிடல் கூடாது. அவர் தான் இணைப்பு செய்யப்பட்டுள்ள பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் பெயரை இங்கு குறிப்பிட வேண்டும். அதாவது தெல்வல தெற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு அமைய பெற்றுள்ள பிரதேச செயலாளர் அலுவலகம் மீரிகம என்பதாகும். எனவே பிரதேச செயலாளர் அலுவலகம் மீரிகம என்று தன்னுடைய சேவை நிலையத்தினுடைய பெயரை இங்கு குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக வினா இலக்கம் 1-5. உங்களினுடைய பதவியினுடைய பெயரை குறிப்பிட வேண்டும். உங்கள் பதவி பெயரை சுருக்கமாக அல்லாமல் விரிவாக பதவியினுடைய பெயரை குறிப்பிட வேண்டும். சு என்று நீங்கள் பதவி பெயரை குறிப்பிட்டால் அதனுடைய விரிவாக்கம் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே நீங்கள் அவ்வாறு பதவி பெயரை குறிப்பிடாமல் அதனுடைய விரிவான பெயரை இங்கு எழுதுதல் வேண்டும். சு என்பது சுற்றாடல் உத்தியோகத்தர் என்பதாகும். எனவே பதவியினுடைய பெயரை சுற்றாடல் உத்தியோகத்தர் என்று தெளிவாக குறிப்பிட வேண்டும். இன்னும் சில உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். ஆராய்ச்சி உத்தியோகத்தர். வினா இலக்கம் 1-6. உங்களினுடைய சேவை அலுவலகம் சார்ந்ததா அல்லது வெளிக்களம் சார்ந்ததா என்பதாகும். உங்களினுடைய சேவை அலுவலகம் சார்ந்ததெனில் அலுவலகம் சார்ந்தது என்பதற்காக குறியீட்டு இலக்கம் 1 வட்டமிட வேண்டும். உதாரணமாக உதவி பிரதேச செயலாளர் தன்னுடைய சேவையினை அலுவலகம் சார்ந்ததாக வழங்குகின்றார். எனவே அலுவலகம் சார்ந்தது என்பதற்காக குறியீட்டு இலக்கம் 1 வட்டமிட வேண்டும். சாரதி ஒருவர் தன்னுடைய கடமையை அலுவலகத்துக்கு வெளியே மேற்கொண்டாலும் சாரதி அலுவலகத்திற்கு தினமும் வந்து தன்னுடைய கையொப்பமிட்டு கடமையை ஆரம்பிப்பதால் அதனையும் நாங்கள் அலுவலகம் சார்ந்தது என்பதற்காக குறியீட்டு இலக்கம் 1 வட்டமிட வேண்டும். வினா இலக்கம் 1-7. உங்கள் பதவி உள்ளடங்கும் நிறுவனம், அதாவது உங்களுக்கு சம்பளம் வழங்கும் நிறுவனம் அல்லது சம்பளம் வழங்குவதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்கின்ற நிறுவனத்தின் பெயரை இங்கு குறிப்பிட வேண்டும். உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். கல்வி அமைச்சு.
சாரதியாக பணிபுரிகின்ற ஒருவர் கல்வி அமைச்சு சார்ந்ததாக அல்லது கல்வி அமைச்சுக்கு உரியவராக அவருக்கு சம்பளம் வழங்கப்படுமாயின் அல்லது கல்வி அமைச்சினால் அவருடைய பதவிக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுமாயின் இங்கு கல்வி அமைச்சு என்று குறிப்பிடல் வேண்டும். அடுத்ததாக நாங்கள் வினா இலக்கம் 1.5, வினா இலக்கம் 1.1, வினா இலக்கம் 1.7 ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பு பற்றி நாங்கள் கவனிப்போமாக இருந்தால் இவற்றுக்குரிய விடைகளை நாங்கள் அளிக்கின்ற போது மிகவும் கவனமாக விடையளிக்க வேண்டும். இவை ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய வினாக்கள் ஆகும். உதாரணமாக, உதவி பணிப்பாளராக கடமையாற்றுகின்ற ஒருவர் அவருடைய சேவை நிலையம் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் என்பதாகும். எனவே அவருடைய பதவி உள்ளடங்கும் நிறுவனம் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் என்பதாகும். இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்த்தால், அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் பிரதேச செயலகம் மாகோவில் கடமையாற்றுவராக இருந்தால் அவரினுடைய பதவி உள்ளடங்கும் நிறுவனம் மாகோ பிரதேச செயலகம் என்பதாகும். இன்னும் ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தர் மாகோ பிரதேச செயலகத்தில் கடமையாற்றுகின்றார். ஆனால் அவருடைய பதவி உள்ளடங்கும் நிறுவனம் அல்லது அவருக்கு சம்பளம் வழங்குகின்ற நிறுவனம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எனின் பதவி உள்ளடங்கும் நிறுவனம் என்பதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். புள்ளி விவர உத்தியோகத்தர் அவரினுடைய சேவை நிலையம் தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களம். எனவே அவரினுடைய பதவி உள்ளடங்கும் நிறுவனமும் தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களம் என்பதாகும். இன்னும் ஒரு புள்ளி விவர உத்தியோகத்தர் பதிவாளர் நாயகம் திணைக்களத்துக்கு இணைப்பு செய்யப்பட்டு சேவையாற்றுகின்றார். எனவே அவருடைய சேவை நிலையத்தின் பெயர் பதிவாளர் நாயகம் திணைக்களம் என்பதாகும். ஆனால் அவரினுடைய பதவி உள்ளடங்கும் நிறுவனம் தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களம் என்பதாகும். ஆராய்ச்சி உத்தியோகத்தர் ஒருவர் விவசாய திணைக்களத்துக்கு இணைப்பு செய்யப்பட்டு சேவையாற்றினால் அவருடைய சேவை நிலையத்தின் பெயர் விவசாய திணைக்களம் என்பதாகும். அவரினுடைய பதவி உள்ளடங்கும் நிறுவனமும் விவசாய திணைக்களமாகும். இன்னும் ஒரு ஆராய்ச்சி உத்தியோகத்தர்கள் பிரதேச விவசாய மத்திய நிலையம் போம்புவளவில் கடமையாற்றுவாராக இருந்தால் அவருடைய சேவை நிலையத்தின் பெயர் பிரதேச விவசாய மத்திய நிலையம் போம்புவளை என்பதாகும். ஆனால் அவரினுடைய பதவி உள்ளடங்கும் நிறுவனம் அல்லது அவருக்கு சம்பளம் வழங்கும் நிறுவனம் விவசாய திணைக்களம் என்பதனால் அவருடைய பதவி உள்ளடங்கும் நிறுவனமாக விவசாய திணைக்களத்தை குறிப்பிட வேண்டும். சமூக சேவை உத்தியோகத்தர் ஒருவர் மீரிகம பிரதேச செயலகத்தில் இணைப்பு செய்யப்பட்டு கடமையாற்றுகின்றார். ஆனால் அவரினுடைய பதவி உள்ளடங்கும் நிறுவனம் மேல் மாகாண சமூக சேவைகள் திணைக்களம் என்பதாகும். இன்னும் ஒரு சமூக சேவை உத்தியோகத்தர்கள் மேல் மாகாண சமூக சேவைகள் திணைக்களத்தில் கடமையாற்றுகின்றார். அவரினுடைய பதவி உள்ளடங்கும் நிறுவனமும் மேல் மாகாண சமூக சேவைகள் திணைக்களம் என்பதாகும்.